மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் GMAW மூலம் 10 mm thick mild steel MS பிளேட்டில் T-joint செய்ய மற்றும் சரிபார்க்க கற்றுக்கொள்வோம். 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட பிளேட்டுகளை தயாரிக்கவும். பிளேட்டுகளை T-jointகளாக அமைத்து tack weld செய்யவும். Gas Metal Arc Welding GMAW செயல்முறையை பயன்படுத்தி வெல்ட் செய்யவும். வெல்ட் மற்றும் பீட் தோற்றத்தில் மேற்பரப்பு குறைபாடுகளை ஆய்வு செய்யவும் முடியும். இப்போது GMAW மூலம் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் T-jointஐ செயல்படுத்துவதற்கும் சரிபார்ப்பதற்கும் தேவையான கருவிகளை பார்ப்போம். Steel rule, ball peen hammer, half round file, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key or spanner, helmet type screen, angle grinder, gas regulator with flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, wire feeders, constant speed மற்றும் voltage-ஐ உறுதி செய்யும் wire feeders, supply of electrode wire, welding gun, shielding gas cylinder CO2. பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். கிரைண்டிங் செய்யும் போது சாதாரண காகிள்ஸ் பயன்படுத்தவும் மற்றும் கேஸ் கட்டிங் செய்யும் போது வெல்டிங் காகிள்ஸ் பயன்படுத்தவும். 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் அளவுக்கு கேஸ் கட்டிங் மூலம் பிளேட்டுகளை வெட்டுங்கள். கிரைண்டிங் பயன்படுத்தி விளிம்புகளை அகற்றவும். பிளேட்டின் சதுரத்தை சரிபார்க்கவும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் பிளேட்டுகளின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். பிளேட்டுகளை T-joint-ஆக அமைக்கவும். டார்ச்சுடன் GMAW எந்திரத்தை அமைக்கவும். 0.8 mm டயா மைல்ட் ஸ்டீல் ஃபில்லர் ராடை பயன்படுத்தவும். கரண்டை 90 முதல் 100 ஆம்பியர் அமைக்கவும். கரஸ்பாண்டிங் வயர் ஃபீட் ரேட் மற்றும் 19 முதல் 20 ஆர்க் வோல்டேஜ் அமைக்கவும். T-jointக்கான வெல்டிங் பிளேட்டுகளை டேக் செய்யும் போது அவற்றுக்கிடையேயான கோணத்தை ஆரம்பத்தில் 93 டிகிரியில் வைத்திருக்க வேண்டும். அதாவது ஒரு ரன்னுக்கு 1 டிகிரி டிஸ்டார்ஷன் அலவன்ஸ். இதனால் வெல்டிங்குக்கு பிறகு இறுதியில் 90 டிகிரிக்கு நிலை பெறும் ஆங்குலர் டிஸ்டார்ஷனை கட்டுப்படுத்தலாம். T-joint-இன் இரு முனைகளிலும் குறைந்தபட்சம் 10 mm நீளம் கொண்டு டேக் வெல்ட் செய்யவும். பிளேட்டுகளின் சதுரத்தை சரிபார்க்கவும். இப்போது GMAW மூலம் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபிளாட் பொசிஷனில் T-joint வெல்டிங் செய்வதற்கான வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். வெல்டிங் பொசிஷனரில் 45 டிகிரியில் சேனலில் உள்ள டேக் வெல்டட் ஜாபை வைத்திருங்கள். இதனால் வெல்டிங் ஒரு ஃபிளாட் பொசிஷனில் செய்ய முடியும். கன் ஜாயிண்ட்டுக்கு செங்குத்தாகவும் டிராவல் டைரக்ஷனுக்கு முன்னோக்கி 5 முதல் 15 டிகிரி கோணத்திலும் வைக்கப்படுகிறது. 0.8 mm டயா மைல்ட் ஸ்டீல் ஃபில்லர் ராடை பயன்படுத்தி T-joint-இன் ரூட் ரன்னை வெல்ட் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் வெல்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தவும்.
டி ஜாயிண்ட்டுக்கான ரூட் ரன் டெபாசிட் செய்ய ஃப்ளேமை ஜாயிண்ட்டுக்கு செங்குத்தாக பிடித்து ஃப்ளேமை ஜாயிண்டின் இடமிருந்து வலப்பக்கமாக பேக் ஹேண்ட் டெக்னிக் ஸ்டடி ரேட்டில் நகர்த்தவும். கன்னை வெர்டிக்கல் லைனில் இருந்து மெட்டல் மேற்பரப்பு வரை 5 முதல் 15 டிகிரி முன்னோக்கி மற்றும் மேற்பரப்புக்கு 45 டிகிரி இடையில் வைத்திருக்க வேண்டும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பீடை சுத்தம் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் டெக்னிக்கை பயன்படுத்தி ரூட் ரன்னையும் சேர்த்து செகண்ட் ரன்னை டெபாசிட் செய்யவும். செகண்ட் ரன் பாட்டம் பிளேட் மற்றும் ரூட் ரன்னின் அகலத்தில் 2/3 பகுதியை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ரூட் ரன்னுக்கு பயன்படுத்தப்படும் அதே வெல்டிங் பாராமீட்டர்ஸ் மற்றும் டெக்னிக்குகளை பின்பற்றவும். வெல்டின் பாட்டம் டோவை அடையும் போது டார்ச் ஒரு குறுகிய காலத்திற்கு இடைநிறுத்தப்பட வேண்டும். இதனால் பாட்டம் டோவில் உள்ள அண்டர்கட் சரியாக ஃபில்லர் மெட்டலால் நிரப்பப்படும். பாட்டம் பிளேட்டில் உள்ள அண்டர்கட் தவிர்க்கப்படுவதையும் பிளேட் தடிமன் 10 mm லெக் லெங்த்தை பெறுவதையும் உறுதி செய்யவும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பீடை சுத்தம் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் டெக்னிக்கை பயன்படுத்தி செகண்ட் ரன்னை போலவே தேர்ட் ரன்னையும் டெபாசிட் செய்யவும். தேர்ட் ரன் ரூட் ரன்னையும் செகண்ட் ரன்னையும் சேர்த்து அமைய வேண்டும். தேவையான பீட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஹைட் மற்றும் அப்பியரன்ஸ் ஆகியவற்றை பெற ஃப்ளேமுக்கு யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடை பராமரிக்கவும். ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பீடை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்டை சரிபார்க்கவும். இப்போது GMAW மூலம் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள டி ஜாயிண்டின் செயல்திறன் மற்றும் சரிபார்ப்புக்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். எச்சரிக்கை: பிளேட்டின் விளிம்பு உருகிவிடுவதை தவிர்க்க ரூட் ரன்னுக்கு பயன்படுத்தியதிலிருந்து ஆர்க் வோல்டேஜை 1 வோல்ட் ஆகவும் கரண்டை 5 ஆம்பியர் ஆகவும் குறைக்கவும். CO2 வெல்டிங் செயல்முறை பல அசுத்தங்களை அகற்றும் திறனை கொண்டிருக்கவில்லை என்பதால் பிளேட்டின் மேல் பரப்பிலிருந்து மில் ஸ்கேல், ரஸ்ட், பெயிண்ட், ஆயில் அல்லது கிரீஸ் ஆகியவற்றை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம். டார்ச் நாசில் வெல்ட் ஸ்பேட்டர்களால் அடைக்கப்படும் போது ஆன்டி ஸ்பேட்டர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். இதை செய்யாவிட்டால் வயர் ஃபீட் ஒழுங்கற்றதாக இருக்கலாம். மேலும் CO2 கேஸ் ஃப்ளோ சீராக இருக்காது. இதனால் வெல்ட் மற்றும் போரோசிட்டியின் அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷன் ஏற்படுகிறது. 10 mm லெக் லெங்த் பெறப்படுவதை உறுதி செய்யவும். குறைகளை இப்போது பார்க்கலாம். கான்வெக்சிட்டி, porosity,
uneven bead width, cracks, undercut, இந்த தலைப்பில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை விரைவாக மறுபார்வை செய்வோம். 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட பிளேட்களை தயாரிக்கவும். டி ஜாயின்ட்களை ஃபிளாட் பொசிஷனில் அமைத்து வெல்டு செய்யவும். கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கை பயன்படுத்தி வெல்டு செய்யவும். GMAW செயல்முறை வெல்ட் மற்றும் பீட் அப்பியரன்ஸில் மேற்பார்ப்பு குறைபாடுகளை ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களை, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.